கவலைப்படுவதனால் எவன் தன் வளர்த்தியிலே ஒரு முழம் கூட்ட முடியும். கவலைப்படுவதனால் எவன் தன் வளர்த்தியிலே ஒரு முழம் கூட்ட முடியும். எதை உடுப்போம் என்று கவலையே வேண்டாம், சொல்வதை கேளுங்கள். எதை உடுப்போம் என்று கவலையே வேண்டாம், சொல்வதை கேளுங்கள். வயல்வெளி மலர்களை பாருங்கள், அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை. கர்த்தர் உடுத்துகின்றார், கர்த்தர் உடுத்துகின்றார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொன்ன பவுலடியாருடைய அன்பு, ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பு நம்மையும் நெருக்கி ஏவுகிறது. அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஆண்டவர் மீது அன்பு வைத்து இந்த காலை நேரத்துல இந்த ஆராதனையில நம்ம முழுமையாக பங்கு கொண்டு இருக்கிறோம். அந்த வசனத்தை நம்ம சொல்லும் போது அடுத்து வர்ற நாட்கள்ல ஒருவேளை அந்த வசனம் எனக்கு தெரியலனாலும் பக்கத்துல நின்று ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அவங்களுக்கு கூட உதவி செய்யறதுக்காக நம்மளும் சேர்ந்து எந்திரிச்சு நிற்போம். நம்மளுக்கு வசனம் கூட சொல்ல முடியலைனாலும் பக்கத்துல நிக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். அதனால நம்ம ஆண்டவருடைய வசனத்தை சொல்றதுக்கு வெட்கமே படக்கூடாது. ஏன்னு சொன்னா வசனம் மாத்திரம்தான் நம்மை வழிநடத்த முடியும், வசனம் மாத்திரம்தான் நம்மை பாதுகாக்க முடியும், வசனம் மாத்திரம்தான் நம்மை ஒவ்வொரு நாளும் புடமிட முடியும், வசனம் மாத்திரம்தான் நம்மை வழி நடத்த முடியும். ஒரு ஆமீன் சொல்லலாமா? அப்படிப்பட்ட வசனத்தை குறித்தே நம்ம மேன்மை பாராட்டணும். ஏன்னா சிலுவையில ஆண்டவர் நமக்காக அவ்வளவு அதிகமாக, நீங்க போய் பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் வீட்டுல அந்த சிலுவையை போட்டு இருக்கும் போது ரொம்ப சில வீட்டுகள்ல போட்டிருக்கோம், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ரொம்ப ஆண்டவருடைய அன்பு அவ்வளவு மிகப்பெரிய ஒரு அன்பு. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். மெதுவா சொல்லுவோமா? நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பே நாக. வேறொன்றையும் குறித்து, என்னுடைய திறமைகள் அல்ல, என்னுடைய எதுவுமே அல்ல, நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, என் திறமைன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் நினைப்பாங்க படிப்பை குறித்து மேன்மை இல்ல. இன்னைக்கு துதிக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை மாறவே மாறாது. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னா, நான் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பே நாக. ஏசாயா 41வது அதிகாரத்துல இந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாட்டை தான் நம்ம பாட போறோம். ஏசாயா 41வது அதிகாரத்துல 8-9 சொல்லுகிறார். ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றார். தம்முடைய பிள்ளைகளை பார்த்து, யார் ஒருவர் ஆண்டவரை பின்தொடர்றாங்களோ, ஆண்டவர் மீது வாஞ்சையா இருக்கிறாங்களோ, அவங்கள 3 பெயர் சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். எப்படி சொல்றார் தெரியுமா? 3 விதமா. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் சொல்லுங்க, நான் என் தாசனாகிய இஸ்ரவேல், நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. எப்படி ஆண்டவர் அழைக்கிறார் பாருங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி. ஆண்டவர் சொல்றாரு, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து உன்னை அழைத்து வந்தேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. நல்ல கரங்களை தட்டுவோமா? நான் உன்னை வெறுத்து விடவில்லை. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு இந்த காலை நேரத்தை துதிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாரு, நீ நல்லா துதிங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருடைய ரோல் மாடலே அதுதான். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க ரோல் மாடல்
பிதாவை அனுதினமும் ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருந்தார், அனுதினமும் துதித்துக் கொண்டே இருந்தார். அனுதினமும் கனெக்ட் வித் காட். நம்மளும் ஆண்டவரோடு கூட இருக்கணும். அப்படி இருந்தா ஆண்டவர் என்னை விட்டு விலக மாட்டார், என் வாழ்வில் போதுமானவராய் இருப்பார். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் எல்லா சூழ்நிலையும் என் கூட வருவாரு. வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாம நம்ம எல்லாரும் துதிப்போமா? நல்லா சோதரிக்க போறோம். கரங்களை தட்டி. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை மாறாது என்று சொல்லி கரங்களை தட்டி நாம் பாடுவோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், எல்லாரும் சொல்லுவோமா? அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று வாழ்கிறே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று வாழ்கிறே. நல்ல கரங்களை தட்டி. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று வாழ்கிறே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று வாழ்கிறே. எல்லாம் சொல்லுவோமா? என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத செய்கிறார். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத செய்கிறார். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று வாழ்கிறே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று வாழ்கிறே. யெகோவா நீசி என்றும் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு கூட இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். கரங்களை தட்டி நம்ம சொல்லலாம். யெகோவா நீசி என்று ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நீசி என்று ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எல்லாரும் சொல்லுவோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று வாழ்கிறே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று வாழ்கிறே. யெகோவா ராஃபா என்றும் சுகமானவர். ஒருவேளை பலவீனங்களோடு கூட இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்களா? பயங்கரமான போராட்டத்தோடு கூட வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு சுகமானவராய் இருப்பார். ஆண்டவர் உங்களுக்கு மெய்ப்பராய் இருப்பார். யெகோவா ரூவா, ஆண்டவர் வலுவாமல் நம்மை காப்பவராய் இருப்பார் என்று சொல்லி நான் பாருங்க. உற்சாகமா பாடுவோமா? எல்லாரும் சொல்லுவோமா? யெகோவா ராஃபா எங்கள் சுகமானவர், யெகோவா ரூவா எங்கள் மெய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எங்கள் சுகமானவர், யெகோவா ரூவா எங்கள் மெய்ப்பரானவர். வலுவாமல் வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என்
வாழ்வு நின்று போகுமா? எல்லாரும் எழுதி நின்று சொல்லுவோம். மலைகள் விலகி போனாலும், உற்சாகமாய் கரங்களை தட்டி. பர்வதங்கள் பெய்து போனாலும், ஆமென். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பர்வதங்கள் பெய்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. நல்ல கரங்களை தட்டுவோமா? உற்சாகமா கரங்களை தட்டுவோம். நம்ம எல்லாரும் சொல்ல போகிறோம், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்வு. இந்த 4 வார்த்தையை நம்ம சொல்ல போகிறோம், பாடல சொல்ல போறோம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த பாட்டு. வசனத்தை தான் பாட்டை எழுதி இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் உணர்ந்து சொல்ல போறோம். அதை பார்த்து எல்லாரும் உணர்ந்து சொல்ல போறோம். சொல்லுவோமா? மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலை. ஹல்லேலூயா. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. ஒருவேளை உங்க படிப்புல மாறாது, உங்க பணியில மாறாது, உங்க ஊழியத்துல மாறாது. நீங்க எங்க போறீங்களோ உங்க மேல அவருடைய கிருபை இருக்கும், அவருடைய இரக்கம் இருக்கும். பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதே ஏசாயால ஆண்டவர் சொல்றாரு, இதோ உன்னோடு போராடினவர்களை இனியும் தேடியும் காணாது இருப்பாய். ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு கூட போராடினவர்களை இனி தேடியும் காணாது இருப்பாய். ஆண்டவர் அடுத்து சொல்றாரு, நான் உன் வலது கையை பிடித்து, நான் உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தைகளா இருக்கும்போது ஏங்க பயப்படணும்? ஏன் கலங்கணும்? ஏன்னா உறவுகள் மறக்கலாம், நாவுகள் நமக்கு எதிராக பேசலாம். நம்ம இன்னைக்கு பாண்டோல, என் வாழ்வின் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர். நல்ல கரங்களை தட்டுவோமா? என் வாழ்வின் நம்பிக்கையானவர் அவர் என் வாழ்வில் என்று போதுமானவர். இப்ப யாரையும் பார்க்காம அப்படியே கண்களை மூட போறோம், கரங்களை அப்படியே கூப்ப போகிறோம். எல்லாரும் அப்படியே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்னாடி ஆயக்காரனை போல. ஆயக்காரன் என்ன சொன்னார் தெரியுமா? பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். அந்த பரிசைன்னு சொன்னாரு. நானும் 2 தடவை உபவாசம் பண்றேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன். ஆயக்காரன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் மார்பில் அடித்து கொண்டு பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். அப்படியே எல்லாரும் கண்களை மூடுவோமா? உறவுகள் மறந்தாலும், நாவுகள் நமக்கு எதிராக பேசினாலும், ஆண்டவர் பார்த்து, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உண்மையன்றி எனக்கு துணை இல்லைன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லுவோமா? கலங்கின நேரங்கள் எல்லாம் கை தூக்கி எடுக்கிற தேவன், கண்ணீரின் பள்ளத்தாக்குல என்னோடு கூட வருகிறவர். எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அமைதியா இருக்க வேண்டாம். இந்த காலை நேரத்துல, ஆண்டவரே நீரே என்னுடைய நம்பிக்கை, என் வாழ்வில் என்று போதுமானவர். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, நான் நம்புகிறது அவராலே வரும், என்னுடைய ரட்சிப்பு அவரால வரும், என் வாழ்க்கையில் அவர் போதும் எனக்கு. நம்மள எல்லாரும் சொல்லுவோமா? ஆண்டவரே நாங்க கலங்கி நிக்கிறோம் ஏசப்பா, ஆண்டவரே நீர் எங்களை கண்ணீரை துடைப்பீராச்சு. கலங்கின நேரங்கள் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்கள் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் எல்லாம் கரங்களை மாறவில்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை நீங்க தான் எங்க நம்பிக்கை, நீங்க தான் எங்க நம்பிக்கை. நீங்கதாப்பா
நம்பிக்கை Thank you, God. உம்மையன்றி வேறு துணை திருப்பி திருப்பி சொல்லுவோமா? நீங்கதாப்பா என் நம்பிக்கை உம்மையன்றி வேறு துணை இல்லை. தேவனுடைய பிள்ளையே, தேவைகள் உன் வாழ்க்கையில 1000 இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க, மலைத்து போகாதீங்க, தயங்கி போகாதீங்க. தேவைகளை பார்க்கிலும் பெரியவர் நம்ம கூட இருக்கிறார். அதனால அவர் நடத்துவார், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அன்றைக்கு ஆபிரகாமை வழி நடத்தின ஆண்டவர், தாவீதை வழி நடத்தின ஆண்டவர், யோசேப்பை வழி நடத்தின ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறபடியினால் ஏசப்பா நடத்துங்க அப்படி சொல்லலாம். Yes, Lord Jesus. எல்லாரும் உணர்ந்து சொல்லுவோமா? தேவைகள் 1000 என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நீர் இருக்க. தேவைகள் 1000 என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு இப்ப எல்லாரும் சத்தமா தேவை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. தேவை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி நீங்கதாப்பா என் நம்பிக்கை உள்ளார்ந்த மனதோடு உம்மையன்றி வேறு துணை வேற எங்க போவோம் ஏசப்பா? நீங்கதாப்பா என் நம்பிக்கை உம்மையன்றி வேறு துணை இல்லை. அருமை தேவனுடைய பிள்ளைகளே, தூசண வார்த்தைகளால மனமடிஞ்சு போயிருக்கீங்களா? உங்க பக்கம் ஏசப்பா இருக்கிறார். உங்களுக்கு வாழ்க்கையில தோல்வி கிடையாது. நாவுகள் உங்களுக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாடுறதுக்கு அவர் இருக்கிறார். பயப்படாதீங்க, அவர் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பார். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு இவாக கடந்து வருகிறார் சொன்னார். மனிதரின் தூஷணையில் மனம் அடிவடைவதில்லை, நீரின் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. எல்லாரும் சொல்லுவோம். மனிதரின் தூஷணையில் மனம் அடிவடைவதில்லை, நீரின் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு எல்லாரும். இல்லை. நாவுகள் எனக்கு எதிராக சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கவில்லை. நாவுகள் எனக்கு எதிராக சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் எல்லாரும் கரங்களை உயர்த்தி. கலக்கவில்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை உம்மையன்றி வேறு துணை இல்லை. இப்ப எல்லாரும் உள்ளார்ந்த மனதோடு நீங்கதாப்பா என் நம்பிக்கை உம்மையன்றி வேறு துணை இல்லை. ஆண்டவர் நமக்கு போதும். தேவைகளை பார்க்கிலும் பெரியவர் நம்ம கூட இருக்கிறாரு. அதனால நீங்க கலங்காதீங்க, தயங்காதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் இந்த 3 வார்த்தை திருப்பி சொல்றாரு. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோவே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. இந்த வார்த்தைக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவர் மீதமாய் இருக்கிற ஆராதனை நீர் எங்களுக்கு நடத்தி தருவீராக. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் இந்த நல்ல நேரத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஒரு ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாள்லயும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தியானிக்க தேவ ஆவியானவர் எங்க எல்லாருக்கும் கிருபையும் பலமும் அனுக்கிரகமும் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, நீர் மீதியான வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உடைய நல்ல நாமம் மாத்திரம் உயர்ந்து மகிமைப்படட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள்லையும் உங்களோடு கூட இருந்து தேவனை ஆராதிப்பதற்காக, ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக எனக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல எங்களுடைய ஜெம்ஸ் குடும்பத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் நல்வாழ்த்துக்களை நான் கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான குருவானவர்களுக்கும் மிகுந்த நன்றி. இந்த நாள்ல என்னை ஏற்றுக்கொண்டு நான் இங்க வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே ரொம்ப அன்பாய் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பை தந்ததுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். என் பேர் பாஷ்யம் பால் ஆபிரகாம். நான் கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவர் என்னை ஒரு பிராமின் ஐயங்கார் ஃபேமிலியிலேருந்து தெரிந்தெடுத்தார். 1995 வருஷம் கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவனாக, வாழ்க்கையில ஏமாற்றப்பட்டவனாக, தோல்வி அடைந்தவனாக, இனி வாழ முடியாது அப்படின்னு சொல்லுகிற அது போல ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு நான் வணங்கி கொண்டிருந்த எத்தனையோ தெய்வங்கள் என்று சொல்லி நான் நம்பிக்கொண்டிருந்த அந்த தெய்வங்கள் எல்லாமே எனக்கு உதவி செய்யல. 1995 பிப்ரவரி மாதம் ஒரு அதிகாலை நேரம் ஒரு சின்ன அறையில தற்கொலை தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி நான் சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட இருந்தப்ப ஆண்டவராகிய இயேசு அந்த ரூம்ல, அந்த அறையில மகனே, நீ ஏன் சாகணும்னு விரும்புற? யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், என்ன நீ என்னுடையவன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. எப்படி அருமையான இந்த நாள்ல வார்த்தைகளை கேட்டோமோ, நீ என்னுடையவன் என்று சொல்லி மீண்டுமாக ஆண்டவர் என்னோடு கூட 95 இடைப்பட்டது போலவே நான் உணர்ந்தேன். உண்மையாவே ஆண்டவர் என்னுடையவன் என்று சொல்லி அந்த நாள்ல சொல்லி ஆண்டவர் என்னை தன்னுடைய பிள்ளையாய் மாற்றினார். அவர் மேல் நான் விசுவாசம் வைக்கவும் அவரை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்தார். அதுக்கு பின்பாக ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் ஆண்டவர் சொன்னார், மகனே, நான் எதுக்காக உன்னை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னா நீ என்னுடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப ஆண்டவரே, எனக்கு ஊழியம் பத்தி ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி, ஆனால் ஆண்டவருடைய பெரிய கிருபையினால தியாலஜிக்கல் ஸ்டடீஸ் நான் வேலை பார்த்துட்டு தியாலஜிக்கல் ஸ்டடீஸ் பண்றதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அதன் மூலியமாக ஒரு 9 பேர் என் கூட வேலை பார்த்த கொலீக்ஸ், அவங்க எல்லாரையும் ஆண்டவர்களை நடத்தும்படி ஆண்டவர் உதவி செய்தார். அவருடைய அநாதை திட்டத்தின்படியாக 1997 ஜெம்ஸ்ல போய் இணைந்து ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. எங்களுடைய ஜெம்ஸ் ஸ்தாபனத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. 1972 அகஸ்டின் ஜெபக்குமார் என்று சொல்லுகிற தேவனுடைய தாசனால உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 52 ஆண்டுகள் நிறைவு செய்த ஒரு நல்ல மிஷனரி ஸ்தாபனம். இன்னைக்கு தனி ஒரு மனுஷனாக அவர் போனார். இன்றைக்கு 3800 மிஷனரிகளை கொண்ட ஒரு நல்ல மிஷனரி ஸ்தாபனமாக கர்த்தர் இதை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நாம் மகிமைப்படுவதாக. குறிப்பாக அநேக பணிகள் ஜெம்ஸ் செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு பணியை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் ஜெபத்துக்கு நேராக கடந்து போக விரும்புகிறேன். அருமையான குருவானர் ஐயா சொன்னாங்க, ஜெம்ஸ் மிஷனரி பணி ரொம்ப முக்கியம் என்று சொல்லி. இந்த பீகார்ல பாத்தீங்கன்னா ஒரு 55 வில்லேஜ், 55 கிராமங்கள் அந்த கிராமத்துடைய தொழிலே விபச்சாரம். விபச்சாரம் தான் அந்த கிராமத்துல, விவசாயம் கிடையாது, விபச்சாரம் தான் அந்த கிராமத்துடைய தொழில். 55 கிராமங்கள். அந்த கிராமத்துல உள்ள மக்கள் எல்லாருமே சில வருடங்களுக்கு முன்பாக அந்த கிராமத்துல ஆண் பிள்ளைகள் பிறந்தா உயிரோட வைக்க மாட்டாங்க. ஆண் பிள்ளை பிறந்தா அது செலவு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை கொன்னுடுவாங்க, இல்ல ரயில்வே டிராக்ல கொண்டு போய் போட்டுருவாங்க, இல்ல குப்பை தொட்டியில போட்டுருவாங்க, நாய் கடிச்சு சாப்பிட்டுரும். அப்படி நடக்கும். அது நடந்து கொண்டு இருந்தது. அநேக இடங்கள்ல நம்மளுடைய மிஷனரிகள் அது போல ஆண் பிள்ளைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு நம்மளுடைய மிஷனரிகள் வளர்க்குறாங்க நிறைய பேர். அப்படி ஆனால் பெண் பிள்ளைகளை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிள்ளைகளை வீட்டுல வச்சு வளர்த்து அது 6 வயசு வரும்போது அவங்களுக்கு, அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஒரு வகையான, அதாவது அவங்க இந்த செக்ஷுவல் ஆப்பிடைட்டை தூண்டக்கூடிய இன்ஜெக்ஷனை போடுவாங்க. போட்டு அந்த பிள்ளைகளை நிறைய வீடுகள், அதாவது பெரிய பணக்காரர்கள் வீடுகள் அல்லது உயர்ந்த ஜாதி மக்களுடைய வீடுகளில் போய் இவங்க அவங்களுடைய திருமணத்துக்கு டான்ஸ் ஆடுவாங்க. இந்த பிள்ளைங்கள்லாம்
அப்ப அது போல டான்ஸ் ஆடி அவங்களை பழக்கி ஒரு வாலிப வயது வரும்போது அந்த பிள்ளைகளை பாம்பே அல்லது கல்கட்டால 20 லட்சம் ரூபாய்க்கு வித்துருவாங்க. சோ இதுதான் அங்க நடந்து கொண்டிருந்த காரியம். ஆனால் கர்த்தருடைய பெரிய கிருபையினால கடந்த ஆண்டுகள்ல ஜெம்ஸ் இது போல இந்த விபச்சாரத்தையே தொழிலாக கொண்டிருக்கிற அந்த குடும்பங்களை சந்தித்து அவர்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி அவர்களுடைய பிள்ளைகளை பராமரிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இன்றைக்கு நம்மளுடைய ஜெம்ஸ்ல 800 கேர்ள்ஸ் பராமரிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. அவங்க விபச்சாரத்துக்கு இனி நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி விபச்சாரத்தை இனி நாங்கள் தொழிலாக செய்ய மாட்டோம்னு அந்த பிள்ளைங்களை நம்ம ரெஸ்கியூ பண்ணி அவங்களுக்கு சேஃப் ஹவுஸ் என்று சொல்லி அப்படி ஒரு கட்டடத்தை கட்டி அவர்களுக்கு அநேக தொழில்நுட்பங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஐடிஐ படிக்க வச்சு அவங்கள படிக்கவே மாட்டாங்க. ஆனா கடந்த நாட்கள்ல அவங்களை படிக்க வச்சு அவங்களை ஐடிஐ படிக்க வச்சு அவங்களுக்கு பாலிடெக்னிக், நம்ம ஜெம்ஸ்லயே பாலிடெக்னிக் இருக்கு, பாலிடெக்னிக் படிக்க வச்சு ஒரு மகள் அந்த தொழிலை செய்து கொண்டிருந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு மகள் அஞ்சலி, அவ இன்னைக்கு அந்த நம்மளுடைய ஜெம்ஸ் பாலிடெக்னிக் காலேஜ்ல அவள் லெக்சரராக இருக்கிறாள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இப்படியாக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதே போல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 தலைமுறைக்கு அப்புறம் 15 தலைமுறையா அவங்க இந்த விபச்சாரத்தை தொழிலாக செய்து கொண்டு இருக்கிறார்களா. 15 தலைமுறையா பாத்தீங்கன்னா இந்த 55 கிராமங்கள்லயும் யாருக்குமே கல்யாணம் ஆனதே கிடையாது. ஏன்னா இவங்க விபச்சாரத்தையும் தொழிலா வச்சிருக்கிறதுனால கல்யாணம்னு சொல்லி யாருக்குமே திருமணம் நடந்ததே கிடையாது. ஆனால் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு மகன், குட்டு என்று சொல்லுகிற ஒரு மகன், அந்த மகனை முதலாவது அவன் என்ன சொல்றான், எங்களுடைய சொசைட்டிலேயே போய் என் கல்யாணத்தை நீங்க நடத்தணும்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவ கல்யாணத்தை முதலாக 15 தலைமுறைக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு திருமணத்தை அவங்க அப்பதான் பாக்குறாங்க. ஏன்னா இவங்க போய் திருமணத்துக்கு டான்ஸ் தான் ஆட போவாங்களே தவிர திருமணம் இவங்களுக்கு நடந்தது கிடையாது. ஆனால் ஒழுங்கான கிரமமான ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு கூடின ஒரு நல்ல திருமணம் அங்க நடத்த ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல அநேக வாலிப தம்பிகள் அவங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பைபிள் காலேஜ் படிச்சு இன்னைக்கு பாஸ்டரா இருக்கிறாங்க. அல்லேலூயா. தேவன் நாம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து இப்படிப்பட்ட ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அநேக காரியங்கள் உண்டு, ஆனால் வேத வசனத்துக்கு நாம் நேராக நாம் கடந்து போகலாம். இந்த நாள்லயும் நம்ம எல்லாரும் விசுவாச பிள்ளைகளாக, விசுவாச குடும்பங்களாக நாம் வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு காரியம், எல்லாருக்குள்ளேயும் நான் கேட்பேன்னு சொன்னாக்க, அந்த சின்ன பிள்ளைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ளேருந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து தான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உள்ளத்துல நான் ஏவப்பட்டேன். அது என்ன அப்படின்னா கவலை. நம்ம எல்லாருக்குள்ளேயும் சின்ன பையங்களை, இன்னைக்கு சண்டே, அந்த பையனை நைட்டு ஆக அவங்களுக்கு முகத்து கொஞ்சம் சோர்வாகும். என்னப்பா அப்படின்னு, நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படிம்பாங்க. என்ன, ஸ்கூலுக்கு போக வேண்டியது அவங்களுக்கு ஒரு கவலை. அதே போல வாலிப தம்பிமார்களை கேட்டோம்னாக்க அவங்க சொல்லுவாங்க, படிப்பு ரொம்ப ஒரு ஹெக்டிக் ஸ்டடீஸ், பயங்கரமான அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கவலை உண்டு. அதே போல அதுக்கு மேல உள்ள வாலிபர்கள் பாத்தீங்கன்னாக்க, யார் பொண்ணு கிடைக்கும், என்ன எனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்கும், எப்படிப்பட்ட பையன் கிடைப்பான் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கவலை. அதே போல அதுக்கு அடுத்த நிலையில பாத்தீங்கன்னா, நான் படிச்சிருக்கிறேன் ஆனா வேலை கிடைக்குமா கிடைக்காதான்ங்கிற ஒரு கவலை. அதே போல தாய்மார்களுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா கவலை. அதே போல பல வகையான வியாதிகள், போராட்டங்கள், இதெல்லாம் தீருமா தீராதாங்கிற ஒரு கவலை. இப்படி எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு வகையில இந்த கவலை என்று சொல்லி ஒன்று ஆட்கொண்டு இருக்கிறத நாம் பார்க்க முடியும். அருமையானவர்களே, வேத வசனத்தின்படி இல்லது ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் கவலைப்படும் போது ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நீங்கள் எதை குறித்தும் என்ன பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். மத்தேயு 6வது அதிகாரத்தில் நான் வாசிப்போம்னாக்க, நீ எண்ணத்தை உண்போம் என்று சொல்லி கவலைப்படாத, எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி கவலைப்படாத, நாளைக்காக நீ கவலைப்படாத என்று சொல்லி ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, அதோடு கூட இல்லாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 4 வகையான நிலத்தை குறித்து சொல்லும் பொழுது, ஒரு நிலத்தை குறித்து ஆண்டவர் சொன்னார், முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதையானது அந்த முள் நெருக்கி போடுவது போல நமக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது அந்த வார்த்தை நமக்குள்ள பலன் செய்ய முடியாதபடி இந்த கவலை அதை அமுக்கி போடுகிறதாம். அதனால ஆண்டவருடைய வார்த்தை இப்படி பல காரியங்களை நமக்கு சொல்லுகிறது. ஆனால் கவலைப்படும் பொழுது நாம் ஒரு காரியத்தை டிக்ளேர் செய்கிறோம், அல்லது ஒரு காரியத்தை நாம் சொல்லுகிறோம். என்னன்னு சொன்னாக்க, கடவுள் இல்லை, there is no God.
அதாவது இன்டைரக்டா நம்ம சொல்றது யாரெல்லாம் நம்ம எதுக்கெல்லாம் கவலைப்படுறோமோ நம்ம இன்டைரக்டா நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம், நான் தான் எனக்கு கடவுள், நான் நாளைய குறித்து நான் யோசிக்கலன்னு, நாளைய குறித்து என் பிள்ளைகளை குறித்து நான் கவலைப்படலைன்னு, வேற யார் எனக்காக கவலைப்பட இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் இன்டைரக்ட் டிக்ளரேஷன் கொடுக்கிறோமாம் அப்படின்னு ஒரு தேவ மனுஷன் எழுதியிருக்கிறார். அதனால் கவலை ஒரு பாவம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நம்ம மற்ற பாவங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆயிருப்போம், ஆனால் கவலையிலிருந்து இந்த காலை நேரத்தில் விடுதலை ஆகும்படியாய் ஆண்டவர் நம்மை விரும்புகிறார். அதனால யாரெல்லாம் எந்தெந்த கவலைகள் உங்களுக்கு இருக்கோ இந்த காலை நேரத்துல கவலைகள் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆராதனை முடிஞ்சு நாம் போகும்போது இந்த இடத்துலயே எல்லா கவலையும் விட்டுறணும். சரிங்களா? எல்லாம் எனக்கு தெரியாது உங்களுக்குள்ள என்ன கவலை இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் உங்களையும் என்னையும் அறிந்திருக்கிற ஆவியானவர், அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால ஒருவேளை தொழிலை குறித்ததான கவலையா இருக்கலாம், பிள்ளைகளை குறித்ததான கவலையா இருக்கலாம், அல்லது எதிர்காலத்தை குறித்த கவலையா இருக்கலாம், அல்லது நம்முடைய சரீர பிரச்சனைகளை குறித்த கவலையா இருக்கலாம். எந்த வகையான கவலையா இருந்தாலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து விடுவோம். சரி, கவலையை மேற்கொள்வதற்கு 3 காரியங்களை சொல்லிவிட்டு வேதம் நமக்கு 4 காரியங்களை குறித்து கவலை கண்டிப்பாக பட வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறதை உங்கள் முன்னாடி நான் வைத்து நான் கடந்து போக விரும்புகிறேன். வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். வேதத்துல குறிக்கிறவர்கள் குறித்துக் கொள்ளலாம். முதலாவது, நாம் கவலையிலிருந்து அல்லது விடுதலையாவது அல்லது இந்த கவலையை மேற்கொள்வது எப்படி அப்படின்னு சொன்னா, முதலாவது அப்போஸ்தலனாகிய பேதுரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் இந்த பேதுருவை அழைத்த போது பேதுரு தன்னுடைய படகை விட்டார், வலையை விட்டார், மீன் தன்னுடைய நண்பர்களை விட்டார், எல்லாவற்றையும் விட்டு இயேசுவின் பின்பாக வந்தார். அந்த பேதுரு பாதி வழியில, அதாவது அவருடைய பாதி ஊழியத்துல வரும்போது ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்னா, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்ல, பேதுரு கேட்டது தெரியுங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்டார், நாங்க எல்லாத்தையும் விட்டு நீங்க வான்னு சொன்னவனே வந்துட்டோமே, ஆனால் இன்னைக்கு எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேதுரு கேட்டார். ஆனால் அதே பேதுரு தன்னுடைய நிருபத்தை எழுதும்பொழுது அவர் இப்படியா எழுதுகிறார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்துல என்ன எழுதுகிறார், நான் வாசிக்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஆண்டவராகிய தேவன் இங்கு உங்களையும் என்னையும் அவர் விசாரிக்கிறவர். மகனே, மகளே, நீ ஏன் உன்னுடைய முகத்துல சந்தோஷம் இல்லை, என்ன வருத்தம், என்ன காரியம் என்று சொல்லி அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம கவலையை போய் வேற யார் மேலேயும் போய் வைக்க கூடாது. நம்ம சின்ன வாலிப பிள்ளைகளா அப்பா அம்மா மேல போய் கவலையை வைக்கவே கூடாது. அல்லது மற்றவங்க மேல போய் அதே போல சகோதரிகள் தன்னுடைய கணவன்மார் மேல போய் கவலையை வைக்க கூடாது. கவலை யார் மேல வைக்கணும்? யார் மேல வைக்கணும்? கர்த்தர் மேலதான். கர்த்தர் மேல் உன் பாரத்தை, அதாவது பேதுரு சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் தான் உங்களை விசாரிக்கிறவர். என்ன வேணும்னு சொல்லி விசாரிக்கிறவர். அவர் மேல் உங்கள் கவலைகளை வைத்து விடுங்கள். அதே போல தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அல்லேலூயா. பேதுரு சொல்றாரு, உன்னை அவர் விசாரிப்பார். தாவீது சொல்லுகிறார், அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்துல நீங்களும் நானும் நம்ம எவ்வளோ கவலை, எத்தனை வருஷம் பழசா இருந்தாலும், எவ்வளோ பெருசா இருந்தாலும், ஒருவேளை இமயமலையை விட என்னுடைய கவலை பெருசு அப்படின்னு சொன்னாலும், அல்லது இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே எங்களுக்குள்ள கவலை இருக்கு அப்படின்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு காலையில இந்த ஆராதனையில வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை விசாரிக்கிறவர், நான் உன்னை ஆதரிக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால அவர் மேல நம்ம வச்சிருவோம். அதனால இன்னையிலேருந்து நம்ம எந்த காரியத்தை குறித்தும் நாம் கவலைப்படக்கூடாது. ஏன்னா கவலைப்பட்டா, நான் எப்படி அந்த தேவ மனுஷன் சொன்னாரோ, ஒருவன் கவலைப்படும் போது அவன் இந்த டிக்ளேர் பண்றான், கடவுள் இல்ல, கர்த்தர்னு ஒருத்தர்லாம் கிடையாது, அதெல்லாம் பொய், என்னை குறிச்சு நான் தான் எனக்கு கடவுள் அப்படின்னு யாருக்குள்ள எண்ணம் இருக்கோ அவன் தான் கவலைப்படுவாங்க, அவங்க தான் கவலைப்படுவாங்கன்னு சொல்றாங்க. அருமையானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், அன்னாள் 1 சாமுவேலுடைய புத்தகம் 1வது அதிகாரத்துல அன்னாளை குறித்து எழுதியிருக்கு. அன்னாள் மனக்லேசம் உள்ள ஒரு ஸ்திரீ.
அவளுடைய சக்களத்தி எப்ப பார்த்தாலும் இவளை மனமடிவாக்குவாளாம். என்னென்ன, இவளுக்கு பிள்ளை இல்லாதது, இவளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார், இவளுக்கு குழந்தையே இல்லை. அவள் போய் தேவ சமூகத்துல அழுது ஜெபம் பண்றதுக்கு வார்த்தை கூட வராது. ஆனால் வாய் தான் அசையும். ஏன்னா அவ்வளோ அவளுடைய இருதயத்துல மன கிளேசப்பட்டு இருந்தவள். ஆனால் அவளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுனாக்க, 1 சாமுவேலுடைய புத்தகம் 15 அதிகாரத்துல அன்னாள் தன்னுடைய எல்லா காரியத்திலையும் தேவ சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை மூற்றி விட்டு 18வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1:18. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. அருமையானவர்களே, இதுதான் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் கவலை இருந்ததுனாக்க, அதாவது எப்படி ஃபேஸ் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் அவர் மைண்ட். அதாவது நம்மளுடைய முகம்தான் நம்மளுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. ஒருவேளை உங்களுடைய இருதயத்துல கவலை இருந்தா அது உங்க முகத்திலேயே தெரியும். அப்புறமா தான் பேச்சுல தெரியும். முதல்ல முகத்துல வந்தவுடனே என்னது ஒரு மாதிரி இருக்கு, ரொம்ப உங்களுடைய முகம் சரியில்லையே அப்படின்னு சொன்னா அடுத்து உடனே சொல்ல ஆரம்பிப்பாங்க, ஏன் கேட்குறீங்க, எனக்கு இது மாதிரி பிரச்சனை அப்படின்னு அடுத்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்மளுடைய இருதயத்தின் கவலைகளை, அண்ணாளுடைய இருதயம் அப்படிதான் துக்கத்தினால இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அவளுடைய தேவ சமூகத்துல போயிட்டு வந்து தன்னுடைய கவலைகள் எல்லாம் அவள் மேல வைத்ததுனால அவள் அப்புறமாக துக்கமுகமா இருக்கவில்லை. பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்துல கவலைகள் எல்லாம் நாம் அவர் மேல் வைத்து விடுவோம். அவர் நம்மளை விசாரிக்கிறவர், அவர் நம்மை ஆதரிக்கிறவர். அதே போல 1 சாமுவேலுடைய புத்தகம் 30வது அதிகாரத்துல பார்ப்போம்னாக்க, தாவீது பயங்கரமாக நெருக்கப்பட்டிருந்த ஒரு நேரம். தாவீதோடு கூட இருந்தவர்களே தாவீதை கல்லெறியும்படியாக, என்ன சிக்கலாக்கள் ஏற்பட்ட ஒரு காரியத்தினால அவர்கள் தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று சொன்னப்ப தாவீது மனம் வெந்து போனான், மனம் நொந்து போனான். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். 6வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்குள்ளாய் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதாவது தன்னுடைய கவலையெல்லாம் அவர் மேல வச்சுட்டான். சோ இன்னைக்கு காலையில இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமே, நம்முடைய எல்லா கவலைகளையும் அவர் மேல் நாம் வைத்து விடுவோம். சரி, இது முதலாவது. ரெண்டாவது, நாம் கவலையிலிருந்து விடுபடுவது எப்படி அப்படின்னாக்க, சங்கீதக்காரன் தாவீதே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னு சங்கீதம் 119 92வது வசனத்துல என்ன சொல்லுகிறார்னா, உம்முடைய வேதம் மாத்திரம் என்னுடைய மனமகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் நான் எப்பொழுதோ என்னுடைய துக்கத்துல நான் அமிழ்ந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். சங்கீதம் 119:92 உம்முடைய வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் நான் எப்போயோ என்னுடைய துக்கத்துல, என்னுடைய கவலையில, என்னுடைய கஷ்டத்துல நான் அமிழ்ந்தே போயிருப்பேன், நான் அழிஞ்சே போயிருப்பேன் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த காலை நேரத்துல நீங்களும் நானும் கவலையை மேற்கொள்வது எப்படி அப்படின்னா, ரெண்டாவது அதிகமாய் நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது, வேதத்தை தியானிக்கும் பொழுது, வேத வார்த்தைகள் ஆவியாவையும் ஜீவனமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. அந்த ஜீவ வார்த்தைகள் உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிறதா இருக்கும். அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க நேரம் எடுப்போம். நிறைய நேரத்துல நம்ம சொல்றோம், வேதத்தை ஏன் வாசிக்கலன்னு நேரம் இல்லைன்னு சொல்றோம். அது ரொம்ப பரிதாபத்துக்குரியது. ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய வேர்ல்டு முழுசும் கிட்டத்தட்ட 6000 மொழிகள் பேசப்படுகிறது சொல்றாங்க, எனக்கு தெரியாது. ஆனால் 6000 மொழிகள் பேசப்படுவதில் 1350 மொழிகளில் தான் வேதாகமம் இருக்கிறதாம். 1350 மொழிகள். ஆனால் அந்த 1350 மொழிகள்ல உங்களுக்கு எந்த மொழி தெரியுமோ, எனக்கு எந்த மொழி தெரியுமோ, நம்மளுடைய மொழியில நமக்கு வேதம் பிரிண்ட் பண்ணி ஆண்டவர் கையில கொடுத்திருக்கிறாரு. நம்ம அந்த வேதத்தை நம்ம கையில வச்சிருக்கிறோமே, இந்த வேதத்தை நாம் வாசிக்காமல் இருந்தா நாம் எவ்வளவு அநீதி செய்கிறோம்.
எவ்வளவு நாம் அநீதி செய்கிறோம். அதனால தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வேதம் தான் என்னுடைய மனமகிழ்ச்சி, உம்முடைய வேதம் மாத்திரம் எனக்கு இல்லைன்னு என் கவலையில நான் கஷ்டம் அப்படியே நான் அமிழ்ந்து போயிருப்பேன். அதனால இந்த கவலையிலிருந்து நீங்கள் மேற்கொண்டு வர வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் வேதத்தை கிரமமாக வாசிப்போம், வேதத்தை நேசித்து வாசிப்போம், வாசித்ததை தியானிப்போம், தியானித்ததை கை கொண்டு நடப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார். சங்கீதம் 19:7-11 வசனங்களை வாசிங்கன்னாக்க வேதத்தினுடைய மகத்துவங்களை தாவீது சொல்லுகிறார். நீங்க வேதமானது குறைவற்றதுமாய் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமாய் தேனிலும் தெளி தேனிலும் விரும்பப்படத்தக்கதுமாய் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதம் 19:7-11 வசனங்கள் வரையிலும் அப்புறமா வாசிக்கோங்க. சோ வேதத்தை வாசிப்பதற்கு இந்த நாள்ல இருந்து நாம் நேரம் எடுப்போம். மூன்றாவதாக நம்ம கவலையிலிருந்து மேற்கொள்வது எப்படி அப்படின்னா, எல்லாவற்றையும் நாம் ஜெபத்துல தேவனுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். பிலிப்பியர் 4:6-7 வசனங்கள்ல உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன பண்ணணும், நம்முடைய ஜெபத்தை எல்லாம் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாம் புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காக்க கடவது அப்படின்னு சொல்லி பிலிப்பியருக்கு பவுல் எழுதுகிறார். பவுலுடைய நிலைமை அப்ப எப்ப வேணா சிரச்சேதம் செய்யப்படலாம் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில அவர் எழுதி சொல்லுகிறார் பிலிப்பு சபைக்கு, நீ கவலைப்படக்கூடாது, நீ கவலையே படக்கூடாது. ஏன்னா உன்னுடைய கவலை வரும்போது உடனே தேவனுக்கு தெரியப்படுத்து. பிரியமானவர்களே, அன்றைக்கு காணாவூர் கல்யாண வீட்டுல ஒரு குறைவுபட தொடங்கின திராட்சை ரசம் உடனே இயேசுவுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. உடனே அந்த குறைவுகளை இயேசு நிறைவாக்கினார். அந்த லாசரு அவன் வியாதியாய் இருந்தப்ப இயேசுவுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. 4ஆம் நாள் லாசருவை வந்து அவர் உயிரோடு கூட எழுப்பினார். அதனால உங்களுக்கு என்ன காரியமோ ஜெபத்துல தேவனுக்கு தெரியப்படுத்திருங்க, தேவனுக்கு சொல்லிடுங்க. ஆண்டவரே, என்னுடைய நிலைமை இது, நான் இதனாலதான் கவலைப்படுறேன், இதுதான் எனக்கு கஷ்டம்னு சொல்லி ஆண்டவரிடத்துல சொல்லி விடுவோம். சரி, கவலையிலிருந்து மேற்கொண்டு வருவதற்கு முதலாவது அவர் மேல் கவலை வைத்து விட வேண்டும். இரண்டாவது அவருடைய வார்த்தையை நாம் வாஞ்சையாய் நாம் வாசிக்க வேண்டும். அப்பொழுது நாம் கவலையிலிருந்து மேற்கொண்டு வர தேவ வசனம் நமக்கு உதவி செய்யும். மூன்றாவதாக நாம் எல்லாவற்றையும் தேவனுக்கு நாம் தெரியப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். பரலோகத்துக்கு நாம் எப்பயும் கன்வே பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவரே இப்படி அப்படின்னு சொல்லி நாம் ஒவ்வொரு நிமிஷமும் கன்வே பண்ணும்போது தெய்வ சமாதானம் நம்மளுடைய சிந்தையும் இருதயத்தையும் ஆளுகை செய்யும். சரி, இது ஒரு பக்கம். ஆனால் ஒரு விசுவாசிக்குள்ள இருக்க வேண்டிய 4 கவலைகள், அதுதான் மெயினாக நான் உங்களுக்கு சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது, ஒரு விசுவாசிக்குள்ள வேதமே சொல்லுகிறது இந்த காரியத்தை குறித்து உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் கவலை இருக்க வேண்டியது அவசியம். இந்த உலகத்துக்காக நாம் கவலைப்படக்கூடாது. என்னத்தை சாப்பிடுவோம், என்ன எப்படி ஆகும், அதாவது ஒரு தெய்வ மனுஷன் இப்படியா சொன்னார், கொஞ்சம் கவனமா கேட்போம். அநேக நேரத்துல இது எப்படி ஆகும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம் பார்த்தீங்களா, கொஸ்டின் மார்க், அதுதான் கவலை. என்ன, அதாவது அது ஏதேன் தோட்டத்திலேயே பிசாசு வந்து இந்த கொஸ்டின் மார்க்கை கொண்டு வந்து போட்டான். எப்படின்னாக்க, தேவன் உங்களுக்கு சொன்னதுண்டோ, இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுண்டோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டா, இன்னைக்கு வரையிலும் நம்ம எல்லாருமே இது எப்படி ஆகும், இது தேவனால முடியுமா, இது தேவன் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டின் மார்க்காவே தான் இருக்கு. ஆனால் அந்த கொஸ்டின் மார்க்கை தேவன் எப்படி செய்ய விரும்புகிறார்னு ஆச்சரியக்குறியாய் மாற்ற விரும்புகிறார். இது என்ன, ஐயோ இது வந்து எப்படி ஆகும்னு நான் நினைச்சேன், எப்படி ஆச்சுன்னே எனக்கு தெரியல. அல்லேலூயா. எப்படி தேவன் இதை வந்து இவ்வளோ பெரிய தேவையில நான் இருந்தேன், ஆனால் இது ஜெபம் தான் பண்ணோம், நாங்க வேதத்தை தான் வாசிச்சோம், நாங்கள் தேவனுக்கு தான் தெரியப்படுத்தினோம், இது எப்படி நடந்து முடிஞ்சதுன்னே எங்களுக்கு தெரியல. ஒரு ஆச்சரியக்குறியாக தேவன் மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு கொஸ்டின் மார்க்கோடு கிடையாது, ஆச்சரியக்குறியோடு ஆண்டவர் உங்களை வைக்க விரும்புகிறார். சரி, முதலாவது நமக்குள்ள என்ன கவலை இருக்கணும்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 2:4, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் ஒரு விசுவாசிக்குள்ள இருக்க வேண்டிய முதலாவது கவலை என்னன்னாக்க, ஆண்டவர் என்னை நம்பி தந்த ரட்சிப்பு, ஆண்டவர் என்னை நம்பி கிருபையாய், வசனத்தில் எழுதிருக்கு, விசுவாசத்தினால
கிருபையை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களுடையதல்ல, தேவனுடைய ஈவு அப்படின்னு எபேசியர் 2:8 நாம் வாசிக்கிறோம். அதனால தேவன் கிருபையாய் உங்களை என்னை ரட்சித்தாரே, அந்த ரட்சிப்புல நான் எப்படி இருக்கிறேன்? ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஒரு நாள் நான் பாவத்துல ஆண்டவர் பாவம்னு உணர்த்தினார், பாவத்திலிருந்து மனம் திரும்பினேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்நானம் பெற்றேன், இன்றைக்கு தேவனோடு கூட நடக்கிறேன். ஆனால் அது ஒரு நாள் நடந்த சம்பவமாக இருந்து விடக்கூடாது. ஏன்னா அந்த ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் நானும் ஒவ்வொரு நாளும் பாடுபட வேண்டியது அவசியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால பிரியமானவர்களே, நான் ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன், இன்னைக்கு என் மனசு போல வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னாக்கா நம்மளுடைய ரட்சிப்பை நாம் உதாசீனப்படுத்துகிறோம். அல்லது கிறிஸ்து இயேசு இவருடைய ரத்தம் நம்மளுடைய பாவத்தை மன்னித்து கழுவினதே, அந்த ரத்தத்தை நம்மளுடைய கால்களாலையும் நசுக்குகிறோம் என்று சொல்லிதான் வேதம் சொல்லுகிறது. அதனால நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு விலையேற பெற்றது. அந்த ரட்சிப்பு குறித்து கவலையற்றவர்களாய் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்க என்னை எதுக்காக ரட்சித்தீங்க ஆண்டவரே? ஏன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம், நம்மளுடைய குடும்பத்திலேயே எத்தனை பேர் இன்னும் ரட்சிக்கப்படலை, நம்மளுடைய சமுதாயத்துல எத்தனை பேர் ரட்சிக்கப்படலை, நம்மளுடைய இதுல நம்மளுடைய பகுதிகளில் வேலை செய்கிற இடத்துல நம்மோடு கூட தொழில் செய்கிறவர்கள் எத்தனை பேர் நம்மளை விட நல்லவங்க, நம்மளை விட படிச்சவங்க, நம்மளை விட எல்லா வகையிலையும் அவங்க தேறினவர்கள், ஆனால் அவங்க ரட்சிக்கப்படலை, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே. இந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களா நாம் இருக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் என்னுடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பாடுபட வேண்டும். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்று, உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்லக்கூடாது. ஆரம்பத்துல ஏசு ஏசு ஏசுன்னு ஓடி வந்த, நல்ல பைபிள் படிச்ச, நல்ல சபைன்னு ஓடி வந்த, ஆனா இன்னைக்கு என்னப்பா உன் நிலைமை அப்படின்னு ஆண்டவர் சொல்லக்கூடாது. ரட்சிப்பு குறித்ததான கவலை நமக்கு இருக்க வேண்டும். இரண்டாவது கவலை, நாம் ரட்சிக்கப்பட்டோம், தனி மனிதனாக குடும்பமாக நாம் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்டவர்களை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லப்பட்டிருக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினம் கர்த்தர் என்ன செஞ்சாரோ? சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அதனால இரண்டாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 28வது வசனத்துல என்ன சொல்லுகிறார்? இது மாத்திரம் அல்லாமல் சபைகளை குறித்ததான, வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் சபை குறித்ததான ஒரு கவலை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கணும். அருமையானவர்களே, இந்த சபை இது யாருடைய சபை? ஹலோ, இது யாருடைய சபை? நிறைய நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், இது கர்த்தருடைய சபை, கர்த்தர் எல்லாம் பார்த்துக்குவார். அல்ல, கர்த்தருடைய சபை தான், ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் கர்த்தர். அதனால ரட்சிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். இது என்னுடைய சபை. அதனால அந்த ஒரு உரிமை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கணும். இந்த சபையில நல்லதோ கெட்டதோ எல்லாமே என்னை சேர்ந்தது. இந்த சபையினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டியது என்மேல் விழுந்த கடமை. என்ன, இந்த சபையை குறித்ததான கவலை எனக்குள்ள இருக்கணும். சபையில இன்னைக்கு சில்ட்ரன் மினிஸ்ட்ரி, சபையில கிராம ஊழியம் யார் செய்வாங்க, யார் போவாங்க, யார் அதுக்கு பொறுப்பு அப்படிங்கிற தவிப்பு உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கணும். சபையில இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம், மற்ற ஜெபங்கள் அப்படின்னு அதுக்கு நம்ம தான் ஓடி வரணும். ஏன்னா சபையை குறித்தான கவலை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே தான். அது வெளியில உள்ளவங்களுக்கு கிடையாது, அல்லது ஒரு RSS காரங்களுக்கு கிடையாது, மற்றவங்களுக்கு கிடையாது. ஆனால் அந்த சபையின் அங்கத்தினர் என்னுடைய மேல விழுந்த கடமை. ஏன்னா ஆண்டவர் ரட்சித்து என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிற இந்த சபையில, அதனால இந்த சபையை குறித்ததான கவலை எனக்குள்ள இருக்க வேண்டும். இது வேதம் சொல்லுகிற இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம் என்னன்னா, 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 22வது வசனம். 1 கொரிந்தியர் 12:25. இந்த இதுல என்னன்னா, நம்ம எல்லாருமே ஒரே ஒரு சரீரத்தோடு இணைக்கப்பட்ட பல அவயங்கள். நம்மளுடைய எல்லாரும் கிறிஸ்து என்கிற அவரோடு கூட இணைக்கப்பட்ட ஒவ்வொரு அவயங்களா இருக்கிறதுனால, ஒரு அவயம் இன்னொரு அவயத்தை குறித்து என்ன பண்ணணுமா? கவலைப்படணும். இன்னைக்கு என் பக்கத்துல ஆராதனை செய்யறதுக்கு என் பக்கத்துல ஒரு பிரதர் வருவாரு, அவரை காணுமே, அவர் ஏன் வரல அப்படிங்கிற துடிப்பு யாருக்கு இருக்கணும்? எனக்கு இருக்கணும், நமக்கு இருக்கணும். ஏன்னா அவர் என்னுடைய ஒரே சரீரத்துடைய அங்கங்கள். நீங்களும் நானும் ஒரே சரீரத்துடைய அங்கம்.
அதனால ஒரு சகோதரன் ஒரு சின்ன பாவத்துல விழுந்தா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நான் யாரையும் அதாவது ஒரு சகோதரன் சிகரெட் பிடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம என்ன பண்ணோம், டக்குன்னு மறைஞ்சு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டு எல்லாருக்கும் செஞ்சு, இது பாருங்க இந்த சகோதரன் சிகரெட் பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்படி நம்ம செய்யறோமா? அல்லது அந்த சகோதரனுக்காக கூடி சகோதரனே நீ ஏங்க இப்படி விடுறீங்க, நான் உங்க கூட இருக்கிறேன், இயேசு உங்களுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறாரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி நாம அப்படி இருக்கிறோமா? அல்லது ஒருவருடைய குறையை ஒருவர் வெளியில சொல்லிட்டு அப்படி நாம் இருந்து கொண்டு இருக்கிறோமா? ஒரு சரீரத்தின் அவயம் இன்னொரு அவயத்தை குறித்து கவலைப்பட வேண்டும். என்ன, ஒரு நாள் ஆண்டவர் நாம் போகும்போது கேட்பார், ஆபேல் இடத்துல காயின் இடத்துல ஆண்டவர் என்ன கேட்டாரு? உன் சகோதரனாகிய ஆபேல் எங்க அப்படின்னு கேட்டார். ஏன்னா ஆண்டவர் எப்பயுமே இருக்கிறவங்கள கேட்க மாட்டார், யார் இல்லையா அவங்களதான் கேட்பார். ஏன்னா ஆபேல் காயின்ட்ட கேட்டாரு, ஆபேல் எங்க அப்படின்னாரு. உடனே என்ன சொன்னா, நான் என்ன என்னுடைய சகோதரனுக்கு காவலாளியோ? நான் என்ன என்னுடைய சகோதரனுக்கு காவலாளியா? நான் என்ன அவனுடைய பாடி கார்டா, எஸ்கார்டா? நானு அவன் எங்கேயோ போவான், எங்கேயோ வருவான், எங்கேயோ அப்படின்னு சொன்னான். அது போல நீங்களும் நானும் சொல்லவே கூடாது. ஏன்னா சக விசுவாசிகள் நம்மோடு கூட திருவிருந்தில் பங்கு பெறுகிற நாம் எல்லாருமே ஒரே கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கங்கள். அதனால ஒரு அங்கம் இன்னொரு அங்கத்தை குறித்து கவலைப்பட வேண்டும். அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அது நம்மளுடைய பிரச்சனையாக, அவங்களுடைய வீட்டில் ஒரு தேவை நம்மளுடைய தேவையாக அதை எடுத்துக்கொண்டு பாவிக்கும் பொழுது அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். அருமையானவர்களே, அந்த சபையை குறித்ததான கவலை. சரி, நான்காவதாக, முதல்ல நான் சொன்னேன் ரட்சிப்பை குறித்ததான கவலை, இரண்டாவது சபையை குறித்ததான கவலை, மூன்றாவது சபையில அங்கங்களா இருக்கிறவர்களுடைய கவலை, நான்காவதாக நாம் சபையாக சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு இது இருக்கு. என்னென்ன? யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 10:13. கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனால் ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். ஏதாவது நீங்களும் நானும் என்னவா இருக்கணும்னா ஆடுகளுக்காக கவலை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி தருகிறார். பிரியமானவர்களே, இந்த யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னாக்க ஆடை குறித்து ஆண்டவர் அதிகமாய் சொல்லியிருப்பார். அந்த ஆடு 16வது வசனத்துல, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் இல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் ஆகும். அருமையானவர்களே, ஆண்டவர் விரும்புகிறது என்னன்னா, நாம் வேலை செய்கிற இடத்துல, நாம் படிக்கிற இடத்துல, நாம் வசிக்கிற இடத்துல அநேக ஆடுகள் உண்டு, அவைகள் எல்லாமே தொழுவத்தில் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சித்து இந்த தொழுவத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் நம்மேல் விழுந்த கடமை இல்லது, நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டியது என்னென்ன, இன்னும் இந்த சமுதாயத்தில் ரட்சிக்கப்படாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்கிற அந்த கவலை சபைக்கு இருக்க வேண்டும், அந்த கவலை உங்களுக்கு இருக்க வேண்டும், அந்த கவலை எனக்கு இருக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தினர், என்னோடு கூட என்னுடைய தொழில் செய்கிறவர்கள், என் வீட்டுக்கு பால் கொடுக்கிறவங்க, என் வீட்டுக்கு காய்கறி கொடுக்கிறவங்க, என் வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் போடுற ஆளு, இவங்களெல்லாம் ஒன்னும் ரட்சிக்கப்படல, இந்த ஆடுகள்லாம் வரணுமே ஆண்டவரே அப்படிங்கிற அந்த கவலை, ஆடுகளை குறித்ததான கவலை, அது ஒரு விசுவாசிக்குள்ள இருக்க வேண்டும். ஏதோ மேய்ப்பர் ஆயர், அதுதான் அவர் மாத்திரம் கவலைப்படணும், அவருக்கு தான் அந்த கவலை இருக்கணும், அப்படி கிடையாது. நம்ம எல்லார் மேலேயும் சபையாய் நாம் கவலைப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அருமையான ஆயர் அவங்க சொன்னாங்க, நம்முடைய தேசத்துல மிஷனரி ஊழியங்கள் எத்தனையோ இன்னும் ரட்சிக்கப்படாத கிராமங்கள் கூட்டம் கூட்டமா இருக்கிறாங்க. எத்தனையோ இடங்கள்ல இன்னும் ஆலயங்கள் இல்லாத இடங்கள். உங்களுக்கு தெரியுமா, உத்தரப்பிரதேசத்துல 380 ஊழியர்கள் இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வாதாடுறதுக்கு ஒரு வக்கீல் கூட கிடையாது. ஏன்னா மதமாற்ற தடை சட்டம்ங்கிறது ஒண்ணு உண்டு அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்துல. 380 ஊழியர்கள் அவங்க பாவம் செய்யல, அவங்க கஞ்சா கடத்தல, அவங்க மற்ற காரியங்களை செய்யல, ஆனால் அந்த 380 ஊழியர்கள் சிறைச்சாலைக்குள்ள கிடக்குறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணுமே, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆடுகள் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறாங்க. இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள், திருச்சபை இல்லாத கிராமங்கள் எத்தனையோ இருக்கு ஆண்டவரே,
அதற்காக நான் கவலைப்படணுமே அப்படின்னு சொல்லி நாம் திருச்சபையாய் அவைகளுக்காய் கவலைப்படும். ஒரே ஒரு சின்ன சாட்சியை சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக பாண்டிச்சேரியில 5 பெண் பிள்ளைக்கு தாயா இருக்கிற ஒரு சகோதரி, 5 பெண் பிள்ளைகள் அவங்களுக்கு. அந்த 5 பெண் பிள்ளைகளை அந்த அவருடைய கணவனார் இறந்துட்டாரு. அந்த 5 பெண் பிள்ளைங்களும் வீட்டு வாடகை எதுவுமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த தாயார் வந்து ரொம்ப ஏழ்மை நிலைமையில இருந்ததுனால கடற்கரை ஓரத்துல ஒரு சின்ன தார்பாய் மாரி ஒண்ணு கட்டி அதுலதான் அந்த அம்மா குடி இருந்துட்டு அந்த 5 பொம்பளை பிள்ளைங்களையும் வீட்டுல வச்சிருந்திருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 5 பொம்பளை பிள்ளைங்க ஒரு சின்ன, அதாவது கடற்கரை ஓரத்துல வந்து ஒரு சின்ன வீடு மாரி கட்டி அதுக்குள்ள இருக்கிறாங்க. அந்த அம்மா என்ன செய்வாங்கன்னாக்க நாள் முழுவதும் போய் தெருவா போய் பிளாஸ்டிக் பொறுக்குவாங்க. பிளாஸ்டிக் செருப்பு, பிளாஸ்டிக் இதெல்லாம் பொறுக்கி கொண்டு போய் வியாபாரம் பண்ணி அதுல வருகிற காசை வச்சுதான் அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறது அல்லது இந்த பிள்ளைகளுக்கு மற்ற காரியங்களை செய்வது அப்படி. ஆனால் அந்த அம்மா ஒரு நாள் சபைக்கு போனப்ப அவங்க வந்து தேசத்தை குறித்துதான கவலை உனக்கு வேண்டும் என்று சொல்லி அகஸ்டின் ஜெபக்குமார் என்ன பேசின செய்தி அந்த அம்மா கேட்டாங்க. கேட்ட உடனே அந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்க, அவங்கள்ட்ட இந்த பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்திருந்த ஒரு சின்ன தொகையை கொண்டு வந்து அதை அந்த அண்ணன் கையில கொடுத்து, அண்ணன் இதை நீங்க வந்து வச்சு வட இந்தியால வந்து உங்களுடைய மிஷனரி ஊழியத்துல இந்த இதை வந்து உபயோகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்து கொடுக்கறப்ப அவங்களுடைய நிலைமை அவங்களுக்கு தெரியாது. ஆனால் மற்றவர்கள் சொன்னாங்க, இவங்களுக்கு 5 பொம்பளை பிள்ளைங்க, வீடு வாடகை கூட இவங்களுக்கு கொடுக்க முடியாது, ஒரு சின்ன பிளாஸ்டிக் போட்டு கடற்கரை ஓரத்துல அவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து இப்படி இப்போ குப்பை பொறுக்கி வந்து காரியங்களை செய்யறாங்கன்னு. அப்ப அவங்களை குறித்ததான காரியங்கள் வந்து அதே போல பாத்தீங்கன்னா வருஷம் 100 மிஷினரிக்கு அந்த ஒரு குடும்பம், அந்த ஒரு அம்மா 100 மிஷினரிக்கு ட்ரெஸ் எங்களுக்கு வாங்கி தருவாங்க. கிறிஸ்மஸ்க்கு 100 பேருக்கு ட்ரெஸ் வந்து வாங்கி அனுப்பிடுவாங்க. டிசம்பர் முதல் வாரத்திலேயே எங்களுக்கு எல்லாம் வந்துடும். 100 மிஷினரி கொடுப்பாங்க. ஸோ வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அம்மா ஏதாவது ஒன்று செய்வாங்க. அப்போ வந்து எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும், இந்த அம்மா எப்படி செய்கிறாங்கன்னு. அவங்க ஒன்று சொல்லுவாங்க, தேவ ராஜ்யத்தை குறித்து கவலை எனக்குள்ள இருக்கட்டும், என்னுடைய கவலை கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி அதனுடைய காரியத்தை வந்து அண்ணன் வந்து வெளிநாடுக்கு போகும்பொழுது பல இடங்களில் சாட்சியாக இதை சொன்னப்ப அவங்க ஒரு பிரதர் வந்து என்ன அண்ணன்ட்ட சொன்னாங்களா, அண்ணன் இப்படி வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக கவலைப்படுற அந்த அம்மாவுடைய பிள்ளைகளை நான் பராமரிப்பேன், அந்த அம்மாவுடைய பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு எல்லாமே நான் பார்த்துக்குவேன்னு சொல்லி அந்த 5 பெண் பிள்ளைகளையும் நல்லா படிக்க வச்சு இன்னைக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க ஃபாரின்ல கட்டி கொடுத்துருக்குறாங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க இந்தியாவில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நாம ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து நாம் கவலைப்படுவோமானால் நம்மளுடைய குறித்து ஆண்டவர் கவலைப்படுவார். அதனால இந்த காலை நேரத்துல நீங்களும் நானும் எதை குறித்துதான கவலை நமக்குள்ள இருக்கு? நம்ம குறித்தே வேண்டாம், ஆண்டவருடைய ராஜ்யத்தை முதலாவது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, அடுத்ததாக ஆண்டவர் நமக்கு கொண்டு வந்து வைத்த திருச்சபை, மூன்றாவதாக நம்மோடு கூட ஆராதிக்கிற அந்த நம்மோடு கூட உள்ள சக விசுவாசிகளை குறித்ததான கவலை. அதே போல நம்ம எல்லாரும் சேர்ந்து தேசம், ரட்சிக்கப்படாத தேசம் நமக்கு முன்பாக இருக்கு. எத்தனை ஆயிரம் வாலிபர்கள், எத்தனை ஆயிரம் பெண் பிள்ளைகள், எத்தனை ஆயிரம் ஜனங்கள், ஆண்டவரே இவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணுமே, அதுக்காக நான் என்னுடைய கவலைப்பட்டு நான் என்ன செய்ய விரும்புகிறீரோ நீர் சொல்லும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்துல கேட்போம். ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசிய வார்த்தைகளை, ஆண்டவரே நான் இந்த காலை நேரத்துல எனக்குள்ள இப்படிப்பட்ட கவலைகள் இருக்கட்டும், நான் பெற்ற ரட்சிப்பை அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. ஆண்டவரே நீர் கொண்டு வந்து வைத்த இந்த சபையை நான் உதாசீனப்படுத்தக்கூடாது, என்னோடு கூட இருக்கிற சக விசுவாசியை நான் உதாசீனப்படுத்தக்கூடாது. அதே போல வெளியில மேய்ப்பெண் இல்லாத தெரிந்து கொண்டு இருக்கிற ஆடுகள், ஆண்டவரே நீர் சொன்னீரே அந்த ஆடுகளும் எனக்கு வேணும், அதுவும் என் சத்தத்தை கேட்கும்னு சொன்னீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை அந்த ஆடுகளுக்கு தொனிக்க பண்ணி உம்முடைய மந்தையில கொண்டு வர, ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையுமா இருக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். பரிசுத்த பிதாவே, வார்த்தை உம்முடையது, வார்த்தையை கேட்டவர்கள் நாங்கள் உம்முடையவர்கள். என்ன செய்ய வேண்டுமோ ஆண்டவரே அதை நாங்கள் செய்ய எங்களுக்கு பலன் தாரும், கிருபை தாரும். உம்முடைய நல்ல ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து காத்து நிற்போம். இந்த ஆராதனை வேளையிலே தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த நினைத்து நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நீ பயப்படாதே, நீ என்னுடையவன் என்கிற வாக்குத்தத்தம் பல ஆண்டுகளுக்கு முன்பதாய் ஊழியக்காரருக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை இந்த காலை வேளையில ஆவியானவர் மீண்டுமாய்
அவருக்கும் நமக்கும் கொடுத்து அவருடைய அழைப்பின் நிச்சயத்தை நமக்கு உறுதிப்படுத்தியிருப்பதை நினைத்து, ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா என்று சொல்லுவோம். கவலைப்படுகிறதுனாலே எவன் ஒருவன் தன்னுடைய சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நான் உலக பிரகாரமான காரியங்களுக்கு கவலைப்படுவதை காட்டிலும் தேவனுக்குரியதிலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதை குறித்து கவலைப்பட ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, என் கவலைகள் எல்லாம் இடத்துல நான் வைக்கும்போது நீ விசாரிக்கிற தேவனாயிருக்கிறீர். என் கவலைகள் எல்லாம் நான் உம்முடைய பாதத்தில் வைக்கும்போது என்னை தேற்றுகிற தேவனாயிருக்கிறீர். எங்கள் கவலைகள் எல்லாம் நாங்கள் தெரியப்படுத்தும் பொழுது எங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவனாயிருக்கிறீன்னு சொன்னது போல இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கண்ணீரோடும் கவலையோடும் குடும்ப சூழ்நிலையின் பிரச்சனையோடும் யாரேனும் இன்றைக்கு ஆலயத்தில் வந்து, என் ஆண்டவரே எனக்கு ஒரு முடிவில்லையா என்று சொல்லி உம்மை நோக்கி யாரேனும் கூட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றால், உம்முடைய வார்த்தை சொல்லட்டும், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ என்னுடையவன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ என்னுடையவள் என்கிற வாக்கை ஒவ்வொரு இருதயத்திலும் ஒலிக்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல திருச்சபைக்காக, திருச்சபையின் ஊழியங்களுக்காக, ஆண்டவரே திருச்சபையின் பல்வேறு துறைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தருக்காய் ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிற இந்த திருச்சபை, ஆண்டவரே மிஷனரிகளை தாங்குகிற ஒரு திருச்சபை, மிஷனரிகளை அனுப்புகிற ஒரு திருச்சபை, மிஷனரிகளுக்காய் ஜெபிக்கிற ஒரு திருச்சபையாக கடந்த 2 வாரங்களிலும் சுவாமி 2 மிஷனரி இயக்கத்திலிருந்து வந்து எங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் சுவாமி, FMBB ஊழியமும் சரி, ஜெம்ஸ் ஊழியமும் அரை நூற்றாண்டு காலமாக எங்களுடைய இந்திய தேசத்திலே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தனி மனிதர்களாய் கூடி ஜெபித்தது ஒரு ஆலமரமாய் வளர்ந்து விருத்தியடைந்தது போல, ஆண்டவரே மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிக தாகத்தோடு கூட நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சுகவீனமாயிருக்கிற மக்கள், பலவீனமாயிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பல்வேறு பிரச்சனைகளை தன்னுடைய சரீரத்திலே சுமந்திருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே அவர்களை சந்தித்து பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு தகுந்த ஞானத்தை தாரும், வேலை பார்க்கிறவர்களுக்கு வேலை பார்க்கிற இடத்துல சமாதானமான சூழ்நிலை தாரும், பணி மாறுதலுக்காக பணி உயர்வுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளி ஊரிலும் வெளி மாநிலத்திலும் அயல் தேசத்திலும் வேலை பார்க்கிற படிக்கிற எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம் சுவாமி. சமாதானத்தின் தேவன் தாமே அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை பாற்றி தேற்றி பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாய் கோடை விடுமுறைக்காக பல இடங்களிலிருந்து தங்களுடைய தாய் தேசத்திற்கு திரும்பி இருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பமாய் சேர்ந்து தேவனை ஆராதிக்கிற அந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மீண்டுமாய் தங்களுடைய பணியிடங்களுக்கு செல்லும் பொழுது உம்முடைய பிரசன்னமும் பாதுகாவலும் அவர்களை தாங்கி வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவன் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. கற்பத்தின் கனியை சுமந்திருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கற்பத்தின் கனிக்காக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் கிருபையாய் இறங்கி தாயையும் சேயையும் பலப்படுத்தி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிரசவத்தை தந்து பிள்ளை கையிலேந்த கிருபை தரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. திருமணத்திற்காய் காத்திருக்கிற பெற்றோர்கள் உண்டு சுவாமி. என் பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையே என்று கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, அன்னாளை போல சமாதானத்தோடு அவர்களை அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். திருமண காரியங்களில் ஈடுபடுகிற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த காரியங்களை ஏற்ற விதத்தில் கைகூடி வர நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அயல் தேசத்திற்கு செல்வதற்கும் வேலை வாய்ப்புக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே அப்படிப்பட்ட குடும்பங்களை சந்தித்து அவர்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளும் தேவனுடைய வார்த்தை எங்களோடு சுமந்து வந்திருக்கிற அருமையான பால் ஆபிரகாம் ஐயா அவர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே மகாராஷ்டிரா மாநிலத்தின் ரிவைவல் மினிஸ்ட்ரி கோஆர்டினேட்டராக இருந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அவர்களை பலப்படுத்தி அவர்களையும் அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே எந்த நோக்கத்திற்காய் தாயின் கற்பத்திலிருந்து அவரை பிரித்தெடுத்தீரோ அந்த நோக்கம் நிறைவேற கிருபை தருவீராக. தொடர்ந்து உம்முடைய கரத்திற்குள் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை வழிநடத்த முடியாய் செபிக்கிறோம். இன்றைக்கு இந்த ஆலயத்திற்கு வந்த ஒவ்வொரு மக்களும் சமாதானத்தோடு கடந்து செல்ல கிருபை தருவீராக. இன்றைக்கு இந்த ஆலயத்திற்கு வர தடைப்பட்டவர்கள் வருகிற நாட்களில் நம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்க சேவிக்க கிருபை தரும்படியாய் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரனாய் நம் நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடந்தது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருந்து எப்பொழுது உங்களோட நிலைத்திருக்க கடவது.